டெவாப்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனில ஏன் ஃபேமஸா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவாப்ஸ் அப்படின்றது அது ஒரு காம்பவுண்ட் வேர்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பிளஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்ப டெவாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டோகால் ஆர் செட் ஆஃப் ப்ரொசீஜர் டு அச்சீவ் சம்திங் ரியலி குயிக் அண்ட் ரியலி ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ அப்ப டெவாப்ஸ்ன்றது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ தே மிஸ் அஷ்யூம் டெவாப்ஸ் அப்படின்றத அவங்க டூல்னு நினைச்சுப்பாங்க. பட் இட்ஸ் நாட். அது டூல் கிடையாது. டெவாப்ஸ்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மெத்தட். இட்ஸ் அ மெத்தட். ஓகே, ஆர் மெத்தடாலஜி இல்ல ஐடியாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்ப டெவாப்ஸ்ன்ற இந்த ப்ரொசீஜரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் டூல்ஸை வச்சு அச்சீவ் பண்ணுவோம். ஓகே, ஆனா அதெல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி லேமன் பெர்ஸ்பெக்டிவ்ல எதனால டெவாப்ஸை வந்து ஐடி கம்பெனிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அவங்க ப்ராஜெக்ட்ஸ்ல அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைடரான ஒரு வியூ நமக்கு இருக்கணும். அதாவது என்னன்னா அந்த டெவாப்ஸ்ன்ற அந்த மெத்தட் பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னாலே அதோட ரிக்வயர்மெண்ட் பத்தி நமக்கு ரொம்ப கிளியரா இருக்கணும். ஸோ அப்பதான் நம்ம வந்து அதோட டூல்ஸ் எஃபெக்டிவா லேர்ன் பண்ண முடியும். அதை நம்ம வந்து வச்சு ஒர்க் பண்ண முடியும் ஈஸியா. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்டாருக்குள்ள எப்படி டெவாப்ஸ் வந்துச்சு அதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அது உள்ள வந்ததால என்னென்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது தான் இதோட ஒரு கம்ப்ளீட்னஸே நமக்கு வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அதை. ஸோ அதனால லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, அதாவது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே நான் போறேன். ஓகே, ஸோ அப்ப காமனா நம்ம எல்லாருமே பார்க்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கும். So we have a lot of manufacturing company out there in the market. இண்டஸ்ட்ரின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். அப்ப இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்றவன் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா he create the products for the customers or user. அது வேற யாரும் இல்ல, நம்ம தான். கன்சியூமர் என்ன பேர் வேணா சொல்லாங்க. யூசர், கஸ்டமர், கன்சியூமர் என்ன வேணா சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ப்ராடக்ட். அப்ப இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்ன பண்றான்னா he is creating some product. அந்த ப்ராடக்ட்டை அந்த யூசருக்கு என்ன பண்றான்னா செல் பண்றான். செல் பண்றது வழியா இவனுக்கு he is making some profit. இதுதான் வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தாலுமே அடிப்படை இதுதான். கரெக்டா? இப்ப நீங்க கன்சியூம் பண்ற சில ப்ராடக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்னென்ன ப்ராடக்ட்லாம் கன்சியூம் பண்றீங்க டே டு பேசிஸ்ல? நீங்க பிரஷ் கன்சியூம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வேற பேஸ்ட் எடுத்தோடனே முதல் விஷயம் இது. அப்புறம் சோப். கரெக்டா? அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நீங்க வந்து கன்சியூம் பண்ணுவீங்க. கரெக்டா? அப்ப அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டே இருக்கான் கண்டினியூஸா. இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ரைட்? அப்ப நம்ம ப்ராடக்ட் நம்ம லிஸ்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட ப்ராடக்ட் வரும் நமக்கு இந்த இடத்துல. ஸோ காருன்றது ஒரு ப்ராடக்ட் தான். ஓகே, அதுக்கடுத்து சோப்புன்றது ஒரு ப்ராடக்ட் தான். அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி பிரஷ் கூட எடுத்துக்கோங்களேன். பிரஷ், கிளாத்ஸ் எது வேணா எடுத்துக்கோங்க. டிவி, ஃபேனு எது வேணா எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து we call that as ப்ராடக்ட். அப்போ ஒரு கம்பெனி என்ன பண்ணுவானா யூசருக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாம் கண்டினியூஸா அந்த ப்ராசஸ் என்னதுன்னா இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். கண்டினியூஸா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், கிரியேட் பண்ணிட்டே இருக்கான். அந்த யூசர் கன்சியூம் பண்ணிட்டே இருக்கான். ரைட்? ஸோ இது வந்து எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்தாலும் இதுன்றது சேஞ்சஸே கிடையாது, சேம் தான். ஓகே, இப்ப நம்ம எல்லாம் ஒர்க் பண்ண போற ஐடி டொமைன் எடுத்துக்கலாம், இல்ல ஐடி கம்பெனி எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப ஐடி கம்பெனில அவங்க என்ன ஒர்க் பண்ணுவாங்க கைஸ்? என்ன பண்ணுவாங்க? வாட் தே வில் டு இன் ஐடி கம்பெனி? எனி ஐடியா? சொல்ல முடியுமா யாராச்சும்? குருவா இருக்கலாம்,
யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ஸ். அப்ளிகேஷன் ஆப் அப்படின்னு சொல்லலாம். வேற ஓகே. இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆகட்டும் இல்ல ஐடி கம்பெனி ஆகட்டும், ரெண்டு பேருக்குமே காமனா ஒரு விஷயம் இருக்கு. யாருன்னு கேட்டீங்கன்னா யூசர் ஆர் கன்சியூமர் அப்படின்னு இருக்கான். அப்ப இவனுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? இவனால காலைல எழுந்து வேப்பங்குச்சி எடுத்து பல்லு விளக்க முடியாது. அதனால என்ன பண்ணிட்டான்? பிரஷ்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தான். அதே மாதிரி காலைல எழுந்து வெறும் தண்ணியால குளிக்க முடியாது. அதனால he brings something called as soap. கரெக்டா? அந்த சோப்பையும் நம்ம கன்சியூம் பண்ணிட்டே இருக்கோம். அதே போல இந்த ஐடி கம்பெனி என்ன பண்றானா, இன்னைக்கு மாடர்ன் டே he is providing some modern solution to a problem. ஐடி கம்பெனியால என்ன பண்ணுவாங்கன்னா they bring solution to a particular problem. அவ்வளவுதான். இப்ப இந்த யூசருக்கு என்னதான் ப்ராப்ளம் இருந்துச்சு? ஒன்னும் இல்ல. நான் வந்து இன்னைக்கு பேங்க்ல போயிட்டு ஒருத்தருக்கு வந்து 10,000 ரூபாய் அனுப்பணும். என்னோட யூஸ் கேஸ் ரொம்ப சிம்பிள். ஒருத்தருக்கு நான் 10,000 ரூபாய் அனுப்பணும். முன்னாடிலாம் நான் என்ன பண்ணோம்னா, இந்த 10,000 ரூபாய் அனுப்புறதுக்கே நான் பேங்க் போகணும். ஆனா இப்ப என்ன இருக்கு நம்ம கையில எல்லார் கையிலுமே? we have something called as UPI. ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. என்ன அப்ளிகேஷன்னா பேங்கிங் அப்ளிகேஷன். அப்ப இட் மேக்ஸ் அவர் லைஃப் லாட் சிம்பிளர். கரெக்டா? நான் இதுக்காக பேங்க் போக வேண்டிய அவசியமே கிடையாது. என் போன் எடுப்பேன், 40,000 ரூபாய் அனுப்பிடுவேன். ரொம்ப சிம்பிள். ஓகே. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் ஃபீலிங் அ லிட்டில் பிட் ஹங்க்ரி. நான் வந்து வெளில போக முடியாது. ஒரு லஞ்சுக்கு ஆஃபீஸை விட்டு ஐ கான்ட் லீவ் மை ஆஃபீஸ். அப்ப என்ன பண்ண முடியும்? ஜெப்டோ, ஜொமேட்டோ, பிளிங்கிட் இந்த மாதிரி எனக்கு ஃபுட் டெலிவரி அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ரைட்? அதுவும் ஒரு சொல்யூஷன் தான். இட் டிரைவ் ஃப்ரம் த ப்ராப்ளம். கரெக்டா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளிப்கார்ட் இருக்கு, அமேசான் இருக்கு. இதெல்லாம் என்ன கால் பண்ணுவோம்னா இ காமர்ஸ் அப்படின்னு நம்ம கால் பண்ணுவோம். ஓகே. அதுக்கு அடுத்து ஒரு ஆன்லைனா ஒரு இன்சூரன்ஸ் போடுறேன் அப்படின்னா அது இன்சூரன்ஸ். அப்ப ஐடி கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்க்கு அவன் என்ன கொடுக்குறான்? ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறான். ஸோ அதை என்ன கால் பண்ணுவான்னா அப்ளிகேஷன்ஸ் ஆர் அவன் உள்ள அதை என்ன கால் பண்ணுவான்? அதையுமே அவன் ப்ராடக்ட் தான் கால் பண்ணுவான். we call it as product. ஓகே. ஸோ அப்ப இந்த பேங்கிங், இ காமர்ஸ், இன்சூரன்ஸ், ஹெல்த் கேரு, ஆயில் அண்ட் கேஸ், என்டர்டெயின்மெண்ட்ல ஹாட் ஸ்டார் இதெல்லாம் வந்துடும். அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம என்ன கால் பண்ணலாம்னா we call that as domain. அப்ப ஐடி கம்பெனி என்ன பண்றான்னா டொமைன் பேஸ்ட் சொல்யூஷன் கொடுக்குறான் ஒரு யூசருக்கு. அப்ப ஐடி கம்பெனி தே ஆர் ப்ரொவைடிங் டொமைன் பேஸ்ட் சொல்யூஷன் டு அ யூசர். அது பேங்கிங் டொமைனா இருக்கலாம், இ காமர்ஸா இருக்கலாம், இன்சூரன்ஸா இருக்கலாம், ஹெல்த் கேரா இருக்கலாம். அப்ப நாளைக்கு நம்ம போய் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணும்போது ஏதோ ஒரு டொமைனுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகே. ஸோ அப்ப நம்ம ரொம்ப கிளியர் ஆயிட்டோம். ஐடி கம்பெனி என்ன பண்றான்? அப்ளிகேஷன் பண்றான் யூசருக்கு. ஓகே. அண்ட் இந்த அப்ளிகேஷனை அப்டேட் பண்றது, புது புது ஃபீச்சர்ஸ் கொடுக்கறது யூசருக்கு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஏன்னா நம்ம ஒரே வெர்ஷன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறது இல்ல. அது மாறிட்டே இருக்கா? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா நம்மளோட காம்படிட்டர் வந்து ஒரு பெட்டரான ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பான், யூஐ கொடுப்பான். அதனால அது நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும்? வச்சு ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் வேற என்னது? செக்யூரிட்டி ரீசன்ஸ். அதுக்காக அந்த அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அப்ப வெறும் ஒரு சொல்யூஷனை கிரியேட் மட்டும் பண்ணக்கூடாது, அதை என்ஹான்ஸ் பண்ணணும். அண்ட் இட் ஷுட் பி அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஓகே. அப்ப இந்த ரெண்டு இடத்துலயுமே நமக்கு காமனா என்ன வருது? கண்டினியூஸ். அதாவது திரும்ப திரும்ப ஒரு ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு வைங்களேன், அதுல கண்டிப்பா ஒரு ஹியூமன் எரர்ன்ற ஒரு ஃபேக்டர் வரும். அது ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு ப்ராசஸ் திரும்ப நடந்துட்டே இருக்குன்னா கண்டினியூஸா, அதுல ஹியூமன் எரர்ன்றது கண்டிப்பா இருக்கணும். அப்ப இந்த ஹியூமன் எரரை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செட் பண்ணோம்? ஒரு ரூல்ஸோ இல்ல ஒரு கைட்லைன்ஸோ இல்ல ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர் புரோட்டோகால் நம்ம செட் பண்ணணும். ஓகே. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் மெத்தட். அந்த மெத்தட் தான் டெவாப்ஸ் ஐடி கம்பெனி பொறுத்த வரைக்கும். இதே மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி போட்டுருவான். இந்தந்த இடத்துல இந்தந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு அவன் கைட்லைன்ஸ் கொடுத்துருவான். அந்தந்த இடத்துல அந்தந்த விஷயம் நடந்துரும். ஆனா ஐடி கம்பெனி பொறுத்த வரைக்குமே அதை நம்ம என்ன கால் பண்ணுவோம்னா அந்த மெத்தடை டெவாப்ஸ்ன்னு கால் பண்ணுவோம்.
அப்போ ஒரு அப்ளிகேஷன் எப்படி டெவலப் ஆகுது, ஓகே, எப்படி எவால்வ் ஆகுது, அந்த சாஃப்ட்வேரை எப்படி டெவலப் பண்றாங்க, ஓகே, அதை எப்படி டெஸ்ட் பண்றாங்க, அண்ட் தென் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது எப்படி ஒரு யூசர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்க, இந்த ஒரு ஜேர்னி இருக்குல்ல, அந்த சாஃப்ட்வேரோட ஜேர்னி, நம்ம அதுதான் வந்து படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டெவாப்ஸ். ஓகே, இது நான் லேமன் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லியிருக்கேன். ஒன்றும் உள்ள போகும்போது நம்ம டெக்னிக்கலா பார்ப்போம். ஓகே, ஒரு சாஃப்ட்வேர் ஒரு குழந்தையா இருந்து அது பெருசாகி அது மெச்சூர்னஸ் கம்ப்ளீட் ஆகுது பாத்தீங்களா, அந்த ப்ராசஸ். ஓகே, அதுதான் வந்து நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸை வச்சு ஃபாலோ பண்ண போறோம். தட் இஸ் கால்ட் அஸ் டெவாப்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி லேமன் பெர்ஸ்பெக்டிவ். இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ் ஆர் எனி queries on this? கேட்கணுமா? ஷாம், குரு, கிளியரா எல்லாருக்குமே? நோ சரி. பத்மா, உங்களுக்கு கிளியரா? ஓகே, ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன் நாலேஜ்ன்றது கண்டிப்பா முக்கியங்க. அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அடுத்து லேர்ன் பண்ண போறத எஃபெக்டிவா லேர்ன் பண்ணிட்டு போக முடியும். ஓகே, ஸோ அப்ப நான் ரொம்ப கிளியரா என்ன சொல்லிட்டேன்னா, DevOps இஸ் நத்திங் பட் மெத்தட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்ப நம்ம இதை எப்படி லேர்ன் பண்றது? நீங்க மெத்தடுன்ட்டீங்க, இது எப்படி நம்ம லேர்ன் பண்றது? நீங்க ஒரு மெத்தட் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற சில ரூல்ஸ் அதை நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் இருக்கும். நீங்க அதையுமே கத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம இந்த கிளாஸ்ல we are going to learn some common tools. ஓகே, தென் நான் வந்து டூல்ஸ் லேர்ன் பண்ணிட்டேன். டூல்ஸ் லேர்ன் பண்ணிட்டு வாட் ஐம் கோயிங் டு டூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி இங்க எல்லாமே கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். அப்ப அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to build a CI CD pipeline அப்படின்னு ஒன்று பில்ட் பண்ண போறோம். CI/CD stands for continuous integration, continuous deployment or delivery. நோட் பண்ணிக்கோங்க. அப்ப DevOpsன்ற ஒரு மெத்தட் நான் கத்துக்கிட்டு நிறைய டூல்ஸ் நான் வந்து என்ன பண்ண போறேன், லேர்ன் பண்ண போறேன். அப்ப அந்த டூல்ஸ் லேர்ன் பண்றது வழியா நான் என்ன பண்ண போறேன்னா, ஐம் கோயிங் டு பில்ட் அ பைப்லைன். ஓகே, ஸோ அப்ப இதுதான் நம்மளோட இந்த 1 month ஜேர்னியா இருக்க போகுது. DevOps பத்தி நான் கத்துக்க போறேன், டூல்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண போறேன், ஒரு பைப்லைன் பில்ட் பண்ண போறேன் என்னோட அப்ளிகேஷனுக்கு. இதான் இந்த 3 ஸ்டெப் தான் இந்த 1 month கிளாஸ் அப்படின்றது. இந்த 3 ஸ்டெப் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், டெவாப்ஸ்ன்றது டெவலப்மெண்ட் பிளஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். எதோட டெவலப்மெண்ட், எதோட ஆப்ரேஷன்ஸ். ஸோ யூ கேன் டேக் எனி அப்ளிகேஷன், என்ன அப்ளிகேஷன் வேணா எடுத்துக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள்ல கோத்துருக்கணும். என்ன சைக்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு SDLCன்னு சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. they call that as SDLC. SDLC. image page. Okay.
ஸோ இப்போ நீங்க எந்த ஒரு அப்ளிகேஷன், எந்த ஒரு சாஃப்ட்வேரும் எடுத்துக்கோங்க, கண்டிப்பா அந்த அப்ளிகேஷன் வந்து இந்த ஸ்டேஜஸை கிராஸ் பண்ணாம உங்க கைக்கு வரவே வராது. ஓகே. ஸோ இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் இந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்டேஜஸ் இருக்கு. இங்க 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 வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கான் பாருங்க, ஒன் பை ஒன்னா. முதல்ல பிளானிங், அனலைஸ், டிசைன், இம்ப்ளிமெண்ட், டெஸ்ட், மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஓகே. இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோ அப்படின்னு நம்ம ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். ஜொமேட்டோ அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒர்க் பண்றது என்ன கம்பெனினா டிசிஎஸ் அப்படின்னு ஒரு கம்பெனில நான் ஒர்க் பண்றேன். ஓகே. இந்த ஜொமேட்டோட ஃபவுண்டர் என்ன பண்றானா, அப்பதான் அவன் வந்து ஜொமேட்டோ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா, ஒரு ஐடியாவா என்ன பண்றான், கிரியேட் பண்ணியிருக்கான். ஒரு கதை சொல்றேன் சிம்பிளா. ஓகே. அப்ப ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அவன் ஸ்டார்ட் பண்றான்னு வைங்களேன், அவன் கிட்ட அதுக்கான எம்ப்ளாயி எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ற அளவுக்கான எம்ப்ளாயி எல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்ப ஜொமேட்டோ என்ன பண்ணுவானா, இந்த மாதிரி டெக்குக்குன்னே சில கம்பெனி இருக்கும், சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனி. இப்ப டிசிஎஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப கிளியரா தே ஆர் த சர்வீஸ் ப்ரொவைடர். இப்ப யாருக்காச்சும் ஒரு அப்ளிகேஷன் வேணும்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இவன்லாம் கிரியேட் பண்ணி கொடுப்பான். நிறைய பேரா அவன் வந்து என்ன பண்ணுவான், கிளைண்டா வச்சிருப்பான். இவன் வேலையே இதான். ஓகே. அப்ப இந்த ஜொமேட்டோவை வந்து என்ன சொல்றான், டிசிஎஸ் கிட்ட வரான். வந்துட்டு ஹாய், எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப் நான் பண்ண போறேன். ஓகே. எனக்கு வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது எல்லாமே என்ன சொல்லுவோம்னா, we call that as requirement. requirement அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாத்தையுமே we can call that as a requirement. அப்போ அவன் என்னென்ன கேட்பான், I'm going to have these many features in my applications. அப்ப என்னென்ன ஃபீச்சர் இருக்க போகுது, ஒரு கஸ்டமர் உள்ள வந்தானா அவன் ஆர்டர் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆர்டருக்கான ஒரு அப்ளிகேஷன் வேணும். அதுக்கு அடுத்து அவன் என்ன சர்ச் பண்றான் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும். அதுக்கு அடுத்து அவன் வந்து ட்ராக்கிங் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும். அதுக்கடுத்து கார்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும். அப்போ அவன் என்ன கேட்கறான்னா, இனிஷியலா எனக்கு ஒரு 4 அப்ளிகேஷன் நீங்க கிரியேட் பண்ணி கொடுங்க. அதாவது 4 அப்ளிகேஷன்னா 4 யூஸ் கேஸ் இருக்கணும். அதுக்குள்ள ஆர்டரு, சர்ச், ட்ராக்கிங், கார்ட். இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜொமேட்டோட ரிக்வயர்மெண்ட், இனிஷியல் ரிக்வயர்மெண்ட். திஸ் இஸ் கால்ட் அஸ் இனிஷியல் ரிக்வயர்மெண்ட். ஓகே. இப்ப டிசிஎஸ் கிட்ட என்ன பண்ணிட்டானா, இந்த இனிஷியல் ரிக்வயர்மெண்ட்டை கொடுத்தோனே டிசிஎஸ் என்ன பண்ணுவானா, அவன் ப்ராப்பரா என்ன பண்ணுவான், அந்த ரிக்வயர்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுவான். அனலைஸ் பண்ணிட்டு, ஓகே ஜொமேட்டோ, நீங்க சொன்ன ரிக்வயர்மெண்ட்டை எனக்கு வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 8 மாசம் ஆகும். 8 months it will take. அது மட்டும் இல்லாம எனக்கு நீங்க வந்து ஒரு 10 lakhs கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் கொடுத்த கோட் இது? Who gave this quotation? டிசிஎஸ் கொடுத்துருக்கான் இந்த கொட்டேஷன். 8 மாசம் டைம் கேட்டிருக்கான் இதை டெவலப் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம 10 லட்ச ரூபா கேட்டிருக்கான் ஜொமேட்டோ கிட்ட. ஜொமேட்டோ வந்து என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணல. ஏன்னா கொஞ்சம் அவனுக்கு அதிகமா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. ஏன்னா அவன் அட் த எண்ட் யார் இவன் ஒரு கஸ்டமர், கிளைண்ட். இப்ப இவன் என்ன பண்ணுவான், டிசிஎஸ் இல்லைன்னா வேற யாரு சர்வீஸ் ப்ரொவைடர்? அடுத்து கம்மியா இருக்கிறவங்க கிட்ட தானே விப்ரோ கிட்ட போவான். இவனை மாதிரியே இருக்க விப்ரோ கிட்ட போவான். அடுத்து விப்ரோ கிட்ட போய் கேட்பான், அதே திரும்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப் நான் பண்ண போறேன், அதுல 4 அப்ளிகேஷன் இருக்க போது, இது நீங்க எப்படி பண்ணி கொடுப்பீங்க? அவன் ரிக்வயர்மெண்ட் கொடுப்பான். அப்ப எல்லா கம்பெனியும் பண்ற முதல் விஷயம் ரிக்வயர்மெண்ட் கேதரிங். அப்ப இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைக்கிள் இருக்குல்ல, இதுல இருக்கிற முதல் படியே என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ரிக்வயர்மெண்ட்டை கேதர் பண்றதுதான். the first step is ஓகே. இங்க பிளானிங் வருது பாத்தீங்களா,
அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து ரிக்வயர்மெண்ட்டை வாங்குது. அதுதான் வந்து மொதல் ஸ்டெப். ஓகே, இப்போ விப்ரோ என்ன சொல்றான்னா, அவன் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறான். இஸ் கிவிங் அ கொட்டேஷன். என்ன கொட்டேஷன் கொடுக்குறான்னா, நான் 6 மாசத்துல முடிக்கிறேன், எனக்கு வந்து நீ ஒரு 12 lakhs கொடுத்துரு அப்படின்னு நான் சொல்றான் இவன். இதுவும் இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்து வேற ஒரு கம்பெனி போய் ரீச் அவுட் பண்றான். யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஃபேமஸ் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கிட்ட போறான். அவர்கிட்ட போயிட்டு ஒரு கொட்டேஷன் கேட்கறான். அவர் என்ன சொல்றாரு, ஓகே தம்பி, நான் உனக்கு வந்து 5 monthsல முடிச்சு தரேன் ப்ராஜெக்டை, அண்ட் எனக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 9 lakhs கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. யார்? இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி இவர் சொல்றாரு. ஓகே, அதுக்கு அடுத்து சிடிஎஸ் கிட்ட போறான். அவன் என்ன சொல்றான், நான் உனக்கு வந்து ஒரு 4 மாசத்துல முடிச்சிடுறேன், 4 monthsல முடிச்சிடுறேன், எனக்கு வந்து நீ என்ன பண்ணு, ஒரு 11 lakhs போல பேமெண்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்றான். இப்போ ஜொமேட்டோ வந்து 4 கம்பெனி ரீச் அவுட் பண்ணியிருக்கான். டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், சிடிஎஸ். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த 4 பேர்ல who is the best quotation? CTS. I think Infosys. CTS. சிடிஎஸ் இன்ஃபோசிஸ் தான். Infosys. CTS. ஏன்னா டைம் டியூரேஷன் ஒன்று இருக்குல்ல சார், சீக்கிரமா முடிச்சு. ஓகே, இப்ப ஒரு யூசர் பொறுத்த வரைக்கும், அதாவது இவன் இருக்கான்ல கஸ்டமர் பொறுத்த வரைக்கும், அவனுக்கு ரொம்ப எது முக்கியம்னு கேட்டீங்கன்னா, இந்த காசு கிடையாது, இந்த அப்ளிகேஷன் தான் முக்கியம். இதுதான் அவன் பிசினஸே. அப்ப இந்த பிசினஸ் எவ்வளவு சீக்கிரம் அவன் ஸ்டார்ட் பண்றானோ அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணலாம், மார்க்கெட்ல லீடரா மாறலாம். அப்ப இவன் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கே இவன் டைம் எடுத்துக்கிட்டான். கண்டிப்பா 5 மாசம்னா 5 மாசத்துல கம்ப்ளீட் பண்ண மாட்டான், அதுக்கு மேல போகும். ஓகே, அப்ப இவன் 4 மாசம் கொடுக்குறான், 11 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா தானே எக்ஸ்ட்ரா. அப்ப நமக்கு சீக்கிரமா கையில வந்துருது இல்ல. அப்ப என்ன பண்ணுவானா, ப்ரிஃபரன்ஸ் வந்து சிடிஎஸ் தான் போகும், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, இங்க ரொம்ப அந்த டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, டெலிவரி டைம் தான். ஸோ எவ்வளவு சீக்கிரம் நான் கஸ்டமருக்கு அப்ளிகேஷனை கொடுக்குறேன், இதுதான் காம்படிஷனு ஐடிக்குள்ள. ஓகே, அப்ப அந்த டைம் தான் ரொம்ப முக்கியம். அதனால நம்மளோட வின்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிடிஎஸ். ஓகே, 4 மாசத்துல உனக்கு நான் 4 அப்ளிகேஷன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப இது வந்து பாசிபிளா மாத்துறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ப்ராப்பரா அனலைஸ் பண்ணும் ரிக்வயர்மெண்ட்டை. ஸோ யூ ஷுட் டூ அ ப்ராப்பர் பிளானிங். அதுக்கு அடுத்து எந்தெந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்க போகுதுன்ற அந்த டெஃபினேஷனை டிஃபைன் பண்ணும். இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் இருக்க போகுது, இதே மாதிரி நான் வேற ஒருத்தனுக்கு நான் கிரியேட் பண்ணி கொடுத்தேன், அது இப்படிதான் இருக்கு அப்படின்னு ஒரு கஸ்டமருக்கு நம்ம காட்டி புரிய வைக்கணும். இதோ இங்க இருக்கு பாருங்க, அதான் டிஃபைனிங். அதுக்கு அடுத்து அந்த அப்ளிகேஷனை கொஞ்சமா வந்து நம்ம வந்து பில் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு அடுத்து அந்த பில் அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகுதான்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தன் ஆர்டர் பிளேஸ் பண்ணானா ஆர்டர் கரெக்டா வருதா, அப்ப அந்த ஆர்டரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 வாட்டி பண்ணி பார்ப்பாங்க, ஒரு 2000 வாட்டி பண்ணி பார்ப்பாங்க. அது பேரு டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஓகே, டெஸ்டிங் பண்ண முடிச்சதுக்கு அப்புறமா அதை வந்து ஒரு யூசருக்கு சும்மா டிப்ளாய் பண்ணி பார்ப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் டிப்ளாய்மெண்ட். இவ்வளவுதான். இதான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோட ப்ராசஸ். பிளானிங், டிஃபைனிங், டிசைனிங், பில்டிங், டெஸ்டிங், டிப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ அப்ப இது நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னா வித் DevOps. அவ்வளவு த்ரூ அ பைப்லைன். நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி தேவையில்ல, பைப்லைன் வழியா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இப்போ என் கம்பெனி ஆர்டர் வாங்கிருச்சு, வாங்கினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன், ஆஃப்டர் கெட்டிங் த ஆர்டர் நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனா எடுப்போம். இப்போ ஆர்டர்ன்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கா, அதுக்கு ஒரு டீமை கொடுத்துருவோம். ஸோ டீம் ஏ. அதுக்கு அடுத்து பேமெண்ட் ஒரு அப்ளிகேஷன் இருக்கா, அந்த பேமெண்ட் அப்ளிகேஷனை டீம் பிக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவோம். டீம் பி அதை எடுத்து ஒர்க் பண்ணும். அதுக்கு அடுத்து ட்ராக்கிங்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை
டீம் சிக்கு கொடுத்து விட்டுருவோம். தென் என்ன இருக்கு, கார்ட். அத டீம் டி ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா இன்ஃபோசிஸ் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் டீம்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட டீம் இருக்கும். அப்போ ஒரு புது கிளைண்ட் ஆன்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான், இதான்ப்பா அவங்க கிளைண்ட், பாத்துக்கோ, இவங்க கூட நீங்க ஒர்க் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவான், நம்மள வந்து ஒர்க் பண்ண வச்சிருவான் அவங்க கூட. இப்போ நம்ம சிம்பிளிசிட்டிக்கு டீம் ஏ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் பாத்துக்கலாம். இப்ப டீம் ஏ கிட்ட கொடுத்த அப்ளிகேஷன் என்னது, ஆர்டர் அப்ளிகேஷன். ஓகே, இப்ப டீம் ஏ என்ன டிசைட் பண்றாங்கன்னா, இந்த கஸ்டமர் சில அட்வான்ஸ் ஃபீச்சர்லாம் கேட்டிருக்கான், ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ற மாதிரி ஃபீச்சர்லாம் கேட்டிருக்கான். அப்ப இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, இது ஒரு ஜாவா அப்ளிகேஷனா பில்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு குயிக்கா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ஜாவான்றது என்னங்க? வாட் யூ மீன் பை ஜாவா? A programming language used to communicate with the computer. Programming language used for communicating with computer or for creating applications? Creating an application. ஓகேவா? அப்போ ஒரு அப்ளிகேஷனுக்கு பின்னால என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஜாவா, பைத்தான், நோடு, ரியாக்ட், ஆங்குலர், நெக்ஸ்ட் ஜேஎஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கும். ஓகே, அப்ப இத பியூரா யாரு டிசைட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனியும் அந்த ப்ரோக்ராமரும் தான். நான் எனக்கு என்ன நல்லா வரும், ஜாவா நல்லா வருமா? ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அவுட் தேர் இந்த மார்க்கெட் 80% ஆஃப் அப்ளிகேஷன் எதுல ரன் ஆகுதுன்னா ஜாவா அப்ளிகேஷன் தான். நீங்க தாராளமா நாளைக்கு இன்டர்வியூ போகும்போது ஜாவா அப்ளிகேஷனா நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லலாம். 100% யூ கேன் டெல். யாருமே உங்களை வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, எதனால நீங்க ஜாவா அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணீங்க. ஏன்னா இருக்கிற ஓடிட்டு இருக்க எல்லா வெப் அப்ளிகேஷனுமே ஜாவா அப்ளிகேஷன் தான் இன்னைக்கு தேதியில மார்க்கெட்ல பெரும்பாலும். ஓகே, ஸோ அப்ப டீம் என்ன டிசைட் பண்றாங்க, நம்ம ஜாவால அப்ளிகேஷனை ரன் பண்ணலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்றாங்க. ஸோ வாட் தே வில் டூ இனிஷியலி, அந்த அப்ளிகேஷனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடா எழுத ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்ப இந்த கோடுன்னு இருக்குல்ல, இதுதாங்க ஸ்டேஜ் 1. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது, அப்ளிகேஷன் கோட் பண்றது. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டேஜ் 2. அந்த எழுதின கோட் இருக்குல்ல, அந்த கோட் வந்து தனித்தனியா இருக்கும், இண்டிவிஜுவல் கோடா இருக்கும். ஸோ அப்ப இந்த ஆர்டர்ன்ற அப்ளிகேஷனுக்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா தேர் வில் பி மல்டிபிள் ஃபீச்சர்ஸ். ஃபீச்சர் ஏ, ஃபீச்சர் பி, ஃபீச்சர் சி, ஃபீச்சர் டி. இந்த மாதிரி என்ன பண்ணுவான்னா உள்ளுக்குள்ளாரவே நிறைய ஃபீச்சர் கிரியேட் பண்ணுவான் இந்த ஆர்டர் அப்ளிகேஷன். ஒரே நிமிஷம் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன், ஷோ எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ இங்க இருக்கா, இதுதான் ஆர்டர் அப்ளிகேஷன். ஸோ அப்ப நான் சொல்ற ஃபீச்சர் இருக்கு பாத்தீங்களா, அப்ப இங்க மேல இந்த சர்ச் பார் வரணும், இங்க ஃபில்டர்ஸ் வரணும், இந்த இடத்துல அந்த ஃபுட் எல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் ஆகணும், இங்க யூசர்னு வரணும், இப்படின்னு இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு ஃபீச்சர். அந்த அப்ளிகேஷன் இது ஆர்டர் அப்ளிகேஷனு. அதுல இங்க எல்லாமே ஃபீச்சர். இங்க வந்து ரேட்டிங்ஸ் வரணும், அது டைனமிக்கா இருக்கணும், இங்க டிஸ்கவுண்ட் வரணும், இந்த மாதிரி வரணும். அப்ப அதுக்கு பின்னாடி லாஜிக் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எழுதணும். அது எல்லாமே கேட்டீங்கன்னா ஒரு ஃபீச்சர். ஓகே, அப்ப ஒரு டீம் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீச்சர்ல ஒர்க் பண்ணிட்டு அந்த ஃபீச்சர் எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும். அது எல்லாமே நம்ம ஒன்னா சேர்க்கும் போது கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும். அப்ப அதுதான் வந்து பில்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப முதல்ல கோட் எழுதுறான், அதுக்கு அடுத்து அந்த கோட் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பில்ட் பண்றான். தென் மூணாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் பில்ட் பண்ணதெல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணுவான். தட் இஸ் த தேர்ட் ஸ்டேஜ். அண்ட் தென் த ஃபைனல் ஸ்டேஜ் 4 என்னன்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் த டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 ஸ்டேஜ் ஒரு அப்ளிகேஷன் தாண்டிச்சுன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து என்ன ஆகும்னா ஒரு கஸ்டமர் கிட்ட போயிடும். இது ரொம்ப இப்படி எழுதாம நான் என்ன பண்றேன், ஐம் ரைட்டிங் திஸ் ஆஸ் இந்த மாதிரி எழுதுறேன். கோடு, அதுக்கு அடுத்து பில்டு,
அதுக்கு அடுத்து டெஸ்ட், தென் டிப்ளாய்மெண்ட். இப்ப நான் இது சும்மா எழுதும் போதே இது எப்படி இருக்குங்க? நீட்டா ஒரு பைப் மாதிரி இருக்கா? அப்ப அதனாலதான் அது பேர் என்ன சொல்றாங்கன்னா they called as pipeline. இது என்ன பைப்லைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா CI/CD பைப்லைன். ஏன் இதை கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் டெலிவரி ஆர் டிப்ளாய்மெண்ட் பைப்லைன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப இங்க இந்த ஃபீச்சர் இருக்கு பாத்தீங்களா, மைட் பி சம் ஃபீச்சர். இந்த சில ஃபீச்சர்ல வந்து கஸ்டமர் என்ன பண்ண மாட்டாரு, சாட்டிஸ்ஃபையா இருக்க மாட்டாரு. எனக்கு இது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண நல்லா இருக்கும்பா, இது கொஞ்சம் மாத்தலாம்ப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா திரும்ப என்ன பண்ணுவாங்க, கோடு ரைட் பண்ணணும். அப்பதான் அது மாறும். அதுக்கு அடுத்து அந்த கோடு பில்ட் ஆகுதான்னு பார்ப்போம். அப்ளிகேஷனா இது கோட் பேஸ், அது அப்ளிகேஷனா பில்ட் ஆகுதான்னு பார்ப்போம். பில்ட் ஆனதை டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப போய் என்ன பண்ணுவோம், நம்ம கிளைண்ட்டுக்கு போட்டு காட்டுவோம். இந்த பாருங்க நீங்க கேட்டது வந்துருச்சா. அப்ப அவன் என்ன சொல்லுவான், திரும்பவும் சாட்டிஸ்ஃபை இல்லைன்னு சொல்லுவான். திரும்பவும் நான் வரேன்ல கோட் எழுதி அவன்கிட்ட ஒரு ரிவ்யூ வாங்கிட்டு நான் வரேன்ல. அப்ப இந்த ப்ராசஸ் இட் இஸ் நாட் ஒன் டைம் ப்ராசஸ் அண்ட் இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். So for that we need to have a pipeline. Clear guys? இது any doubts in this? கேட்கணுமா யாருக்காச்சு? Yes, sir. எல்லாருக்குமே கிளியரா? No, no. Yes, sir. Yes. Okay. அப்ப இதுதாங்க ஆட்டோமேஷன். அப்ப அவங்க கிட்ட நம்ம ஒரு குயிக்கா ஒரு ரிவ்யூ வாங்கி அந்த ரிவ்யூவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம்ல கோட் பேஸ்ல, அப்ப இதுதான் ஆட்டோமேஷன். அப்ப DevOpsனால என்னன்னு கேட்டீங்கன்னா this automation. ஓகே, அப்ப ஆட்டோமேஷன் நான் இம்ப்ளிமெண்ட் பண்றது வழியா நான் என்ன பண்றேன்னா, நான் வந்து சீக்கிரமா I am consuming less time for the development, build, test and deployment. எல்லாத்துக்குமே நான் கம்மியான நேரம் யூஸ் பண்றேன். அதனால என் அப்ளிகேஷனை கிளைண்ட்டுக்கு சீக்கிரமா டெலிவரி பண்ண முடியும். அப்போ ஒன்ஸ் டெலிவரி பண்ணிட்டேன்னு வைங்களேன், என் கிளைண்ட் என்ன பண்ணுவான், அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு என்கிட்டயே வருவான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 டீ கடை இருக்கு. நான் ஒரு டீ கடையில போயிட்டு உட்காந்து நான் டீ கேட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. அடுத்த வாட்டி அந்த டீ கடைக்கு நான் போவேன், போக மாட்டேன். கடைசி டீ அதுவா தான் இருக்கும், பக்கத்து கடைக்கு போயிடுவேன். அந்த மாதிரிதான். அப்ப ஒரு நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம ஒருத்தங்கிட்ட போய் கேட்கறனாலும் அவன் சொன்ன டைம் கொடுத்துறானா we will be happy. சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா we will be happy. ஓகே, அப்ப கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் தேவைப்படுது. ஓகே, இப்போ ஒரு கிளைண்ட் உள்ள வந்தோடனே அவனுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அவன் ப்ராஜெக்டை எந்த அளவுக்கு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா முடிக்கணும். அப்ப அதுக்கான ஒரு ப்ரொசீஜர், ஒரு மெத்தட் தான் DevOps. I hope this is very clear for you people. இப்ப இந்த பைப்லைன் இருக்குல்ல, இதுதாங்க முக்கியம். நம்ம ஸ்டோரியில இதுதான் முக்கியம். இதுக்கான சில டூல்ஸ் இருக்கு. அதான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 1 monthல நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ அப்ப அந்த டூல் என்னென்ன அப்படின்றத நான் லிஸ்ட் அவுட் பண்றேன் அப்படி. ஆனா நான் என்ன சொல்றேன்னா இது எல்லாமே வந்து ஈஸியா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இட் நீட்ஸ் அ லிட்டில் பிட் எஃபர்ட் ஃப்ரம் யூ பீப்புள், அவ்வளவுதான். ஸோ நம்ம என்ன டூல் லேர்ன் பண்ணுவோம் நான் சொல்லிடுறேன். முதல்ல இந்த கோட் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜ் 1, அங்க பெரும்பாலும் யாரு இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டெவலப்பர்ஸ் தான். ஸோ அந்த டீம் தான் அதுல இன்வால்வ் ஆவாங்க ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியில, இந்த ஆக்டிவிட்டியில. அப்ப அவங்க சில டூல்ல ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டூல் என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்ன்னு சொல்லுவாங்க, GitHubன்னு சொல்லுவாங்க. இது சில பேர் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுவீங்க. டோன்ட் வரி, சரியா? நம்ம உள்ள போகும்போது நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண போறது Git and GitHub தான் லேர்ன் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம லேர்ன் பண்ண போறது we call that as Jenkins அப்படின்னு ஒரு டூல் லேர்ன் பண்ணுவோம். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த CI/CD ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த பைப்லைன், அது எல்லாமே நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஜென்கின்ஸ் மேலதான் பில்ட் பண்ண போறேன். அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இது ஓப்பன் சோர்ஸ் கூட. ஓப்பன் சோர்ஸ்னா எந்த ஒரு லைசன்ஸோ ஏதோ கிடையாது, ஓப்பன் சோர்ஸ் கம்ப்ளீட்டா. தேர்ட் ஒன் வந்து டாக்கர் அப்படின்னு டூல் பார்ப்போம். இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டூல், நான் உள்ள போகும்போது நான் சொல்றேன். டாக்கர்னு ஒரு டூல் பார்ப்போம். நாலாவது we learn something called as
Ansible ஒரு டூல் பார்ப்போம். ஸோ ஃபிஃப்த் வந்து we will learn about Terraform. அப்புறம் டூல் லேர்ன் பண்ணுவோம். தென் சிக்ஸ்த்து ஸோ we will learn Splunk. ஸ்ப்ளங்க்ன்றது ஒரு லாக் மானிட்டரிங் டூலு, அதை நம்ம லேர்ன் பண்ணுவோம். தென் செவன்த்து மெட்ரிக்ஸ் மானிட்டரிங்க்கு ப்ரோமோத்தியஸ் அண்ட் கிராஃபானா அப்புறம் ஒரு டூல் லேர்ன் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நம்மளோட ஜேர்னியில் இருக்கிற போகிற மேஜர் டூல். ஆனால் இதை தாண்டி ஒரு சூப்பர் ஸ்டார் ஒன்று இருக்கு. அது எதுன்னு கேட்டிங்கன்னா குபர்னெட்டிஸ் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. இது வந்து நான் 8வது ஆட் பண்ண போகிற ஒரு டூல் குபர்னெட்டிஸ். இன்னைக்கு நீங்க ஒரு இன்டர்வியூன்னு எடுத்தீங்கன்னா உங்க ரெஸ்யூம்ல கண்டிப்பா இருக்க வேண்டிய சில வார்த்தைகள் எதுன்னு கேட்டீங்கன்னா டாக்கர், டெராஃபார்ம் அண்ட் குபர்னெட்டிஸ். இதுல குபர்னெட்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நம்ம லேர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நாளைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா we are going to learn git and github. இதான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகே, ஸோ அகெயின் டெவாப்ஸ்ன்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் அ கம்ப்ளீட்லி ஆட்டோமேஷன் ப்ராசஸ். ஸோ அப்போ அதனால நம்ம ப்ராஜெக்டே என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to build this pipeline. எந்த ஒரு கிளாஸ் பண்ணாலுமே கண்டிப்பா அதுல என்ன இருக்கணும், we need to have something called as project. அப்ப நம்மளோட ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு CI/CD பைப்லைன் பில்ட் பண்றதா நம்மளோட ப்ராஜெக்டா இருக்க போகுது. ஸோ இது ஒரு அப்ளிகேஷனுக்கு நான் லேர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு வைங்களேன், ஒரு சிங்கிள் அப்ளிகேஷனுக்கு. நாளைக்கு கம்பெனிக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஒரு 50 அப்ளிகேஷன் இருக்கும், ஒரு 60 அப்ளிகேஷன் இருக்கும். இதெல்லாம் பெரிய அப்ளிகேஷன் சொல்றேன். சில பெரிய கம்பெனில 150 அப்ளிகேஷன் இருக்கும். அப்போ ஒரு அப்ளிகேஷனுக்கு என்ன பண்றோமோ 100 அப்ளிகேஷன் வந்தாலும் இதே பைப்லைன் தான். அப்ப என்னோட ரோல் என்னவா இருக்கும், ஒரு புது அப்ளிகேஷன் ஆன்போர்ட் ஆகுதுன்னா அதுக்கு பைப்லைன் கரெக்டா இருக்கா, அதை நம்ம தான் என்ன பண்ணணும், செட்டப் பண்ணி கொடுக்கணும். ஒரு பைப்லைன் செட்டப் பண்ணி கொடுக்கணும். இப்ப அந்த பைப்லைன்ல ஏதோ ஒரு இஷ்யூ, இந்த பில்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு இஷ்யூ. ஓகே, அப்ப அந்த இஷ்யூவை நான் தான் என்ன பண்ணணும், ட்ரபிள் ஷூட் பண்ணணும். ஏன்னா ஐ லேர்ன் தீஸ் மெனி டூல்ஸ். அப்ப இந்த டூலை வச்சுதான் என்ன பண்ண போறேன், செட்டப் பண்ண போறேன் இந்த பைப்லைனே. அப்ப அந்த டூல் நாலேஜ் இருக்கிறப்ப நான் என்ன பண்ணலாம், ஓகே இந்த பிரச்சனையா, மெமரி பிரச்சனையா, CPU பிரச்சனையா, இதை பண்ணா சரியாயிடும். ஓகே, தென் அதுக்கு அடுத்து டிப்ளாய்மெண்ட் ஆனது அப்புறம் எதனா ஒரு ரிவ்யூ வருதா, இல்ல செக்யூரிட்டியில எதனா வல்னரபிலிட்டி வருதா, அப்ப அதை நம்ம தான் பார்க்கணும். அப்ப என்ன செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி வருது, அந்த டீமுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஃபார்வர்ட் பண்ணுவேன். இங்க பார்ப்பா உன் அப்ளிகேஷன் புதுசா பில்ட் பண்ண ஒரு அப்ளிகேஷன், அதுல இந்த மாதிரி ஒரு வல்னரபிலிட்டி வந்திருக்கு, செக்யூரிட்டி டீம் அலர்ட் த்ரோ பண்ணியிருக்கான் பாரு. அப்ப இந்த மாதிரி மல்டிபிள் டீம்ஸ் கூட கம்யூனிகேட்டும் பண்ணுவேன் தேவைப்பட்டால். அப்ப இந்த மாதிரி நம்மளோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா டைனமிக்கா இருக்குங்க, டோன்ட் பி a ஸ்டாட்டிக் ரோல். ஓகே, நம்ம கம்பெனில டெவாப்ஸ் அப்படின்றது வேற வேற டூலை வச்சு கூட ரன் பண்ணுவான். நான் சொல்ற மாதிரி இந்த டூல் மட்டும் இருக்காது, வெவ்வேறு டூல் இருக்கும். நான் உள்ள போகும்போது நான் காட்டுறேன். ஒரு கம்பெனிக்கும் ப்ராசஸ்ன்றது மாறும், டூல்ஸ்ன்றது மாறும். ஓகே, பட் ஆனா இந்த டெவாப்ஸ்ன்ற ஐடியா சேம். இதுதான் பைப்லைன் இருக்க போகுது, இதுதான் ஸ்டாண்டர்ட் பைப்லைன். அப்ப இதுல நான் என்ன டூல் வேணா வச்சுக்கலாம், அது என்னோட இன்ட்ரெஸ்ட், கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட். ஓகே, அப்போ உங்களை ஒரு கம்பெனி ஹையர் பண்றான்னு வைங்களேன், அவன் என்ன பார்ப்பான், உங்ககிட்ட என்னென்ன குவாலிட்டி பார்ப்பான் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இப்பவே. உங்களால ஒரு பைப்லைன் பில்ட் பண்ண முடியுமா, எண்ட் டு எண்ட் அதை மேனேஜ் பண்ண முடியுமா, இந்த 2 குவாலிட்டி கண்டிப்பா பார்ப்பான், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டூல்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்க போகுது. ஆனா நான் சொல்றேன், ஒரு 70% கம்பெனில இந்த டூல்ஸ் வச்சிருப்பான். இதுல இருக்க எதனா ஒரு டூல் வந்துடும் உள்ள. ஓகே, அவங்க ஒரு பைப்லைன் டெவலப் பண்ணிருப்பான், அவங்க ஒரு ப்ராசஸ் வச்சிருப்பான். அப்ப அவன் என்ன செக் பண்ணுவானா, இதுக்கு நீ அடாப்ட் ஆவியா, அப்படிதான் இன்டர்வியூவே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ உங்களோட மேஜர் ரோல் என்னென்னவா இருக்கும் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரா பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு பைப்லைன் செட் பண்ணுவீங்க. அதுல எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாம அதை ரன் பண்ண போறது அவங்களோட பிரதான வேலையா இருக்க போகுது. ஓகே, ஸோ கைஸ், எனி டவுட்ஸ், எனி queries? செஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலா அது ஜாவான்னு சொல்லிட்டு டூல் இருக்குல்ல,
ஜாவான்றது டூல்ல இட்ஸ் a programming language. Programming language that is used to visualization with the computer. அது மஸ்டா இல்ல டெவலப்மெண்ட் டெஸ்டிங் சொல்லிட்டு கீழே கிட் ஹப்ல இருக்குல்ல, அது இருந்தாலே இனஃபா இல்ல அதுவும் லேர்ன் பண்ணணுமா? இல்ல, இப்ப ஜாவா அப்படின்றது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்ப ஒரு டீம் இருப்பாங்க, டெவலப்பர் டீம் இருப்பாங்க. இப்ப அவன் தான் என்ன பண்ணுவான்னா இந்த அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணும், கோட் எழுதுவோம். இப்ப நீங்க பாக்குற எல்லா அப்ளிகேஷனும் இருக்குல்ல, அதுக்கு பின்னால ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும். லைக் பைத்தானு, ஜாவா, ஆங்குலர் அந்த மாதிரி இருக்கும். அப்ப அதுக்குன்ட்டே வந்து நம்ம கம்பெனில டீம் இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஜி ஒரு புது ரெக்குவயர்மெண்ட் வந்துச்சுன்னா நம்ம கிட்ட, நான் கோட் எழுதிட்டேன், ஓகேவா, கோட் எழுதிட்டேன். அவன் என்ன சொல்லுவானா, இந்த கோடை நீங்க பில் பண்ணிருங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவான். பில்டுக்கு ரெடி, நீ பில் பண்ணிரு. அப்ப இந்த கோடை எழுதுறதுன்றது வேற டீம் பண்றது. அப்போ ஒன்ஸ் அது அவன் வந்து ரைட் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லிட்டான்னு வைங்களேன், அப்புறம் என்ன பண்ணுவானா, அதை நான் என்ன பண்ணுவேன், ஒரு டூலை வச்சு நான் பில் பண்ணுவேன். பில் பண்ணா ஆக்சுவல் அப்ளிகேஷனாவே அது மாறும். ஓகே, அப்ப நம்ம கிட் அதெல்லாம் வந்து என்ன இது? அப்ப அந்த கிட்ன்றது என்னன்னா டெவலப்பர் ஒர்க் பண்ண வேண்டிய இடம் அது. அப்ப அவன் கோடை வந்து அவன் வந்து லேப்டாப்ல எழுத மாட்டான், அவன் ஒரு சாஃப்ட்வேர்ல எழுதுவான். அந்த சாஃப்ட்வேர் தான் கிட். அப்ப அதை நான் மேனேஜ் பண்ணணும் அந்த இடத்த. ஓகே ஓகே, இப்ப நம்ம என்னன்னா மத்த டீம் எல்லாமே ஒர்க் பண்றதுக்கான ஒரு என்வரான்மெண்ட் இருக்குல்ல, அதை டெவலப் பண்ணி கொடுக்க போறோம் இந்த டூல்ஸை வச்சு. அப்ப அந்த என்வரான்மெண்ட் தான் இந்த CI/CD பைப்லைன். டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இருக்கும், டெஸ்டிங்க்கு ஒரு டீம் இருக்கும், செக்யூரிட்டிக்கு ஒரு டீம் இருக்கும். அவங்க எல்லாருமே அலைன் ஆயிடுவாங்க. ஒரு ட்ரெயின் வைங்களேன், இந்த ட்ரெயின்ல நம்ம கம்பெனில எல்லா டீமும் வந்துடும் உள்ள. நம்மளோட எண்ட் கோல் என்னன்னா அந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட்டா வந்து ரெடி பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணணும். இவ்வளவுதான். ஓகே, எனி அதர் டவுட்ஸ்? உங்களோட டவுட் வந்து சில்லி டவுட்ஸா இருந்தா கூட ஓகே, நோ வரிஸ், நீங்க கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க, கேக்குது. இப்போ நீங்க உங்களுக்கு சொன்னீங்க கோட் வந்து வேற ஒரு டீம் பண்ணுவாங்க, டெவலப்மெண்ட் டீம், பில்ட் வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ பில்டர் தான் வந்து நம்ம அப்ளிகேஷன் கிரியேட் பண்ற டீம். சோ டெஸ்டிங் ஒரு டீம் இருப்பாங்க, டெப்ளாய்மெண்ட் ஒரு டீம் இருப்பாங்க. சோ அதுதான் நீங்க சொல்ல வரீங்க, கரெக்டா? ஆமா, டெஸ்டிங்க்கு கண்டிப்பா ஒரு டீம் இருப்பாங்க, அதுக்குன்ட்டு ஒரு என்வரான்மெண்ட் இருக்கும். நமக்கு டெவ், QA அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பில்ட் மட்டும் பண்றதுக்கான டூல்ஸ் தான் இந்த டெவலப்பர் டீம் நீங்க கீழே கொடுத்துருக்கீங்க. இப்ப இந்த கோடு இருக்காங்கல்ல, அந்த கோடை எழுதுறது வந்து டெவலப்பர் எழுதுவாங்க, ஓகேங்களா. அந்த கோடுன்றது வெறும் ரா கோடா இருக்கும், அது நம்ம ஹியூமன் ஃபார்மேட்ல இருக்கும். அப்ப அதை பில்ட் பண்ணாதான், இந்த பில்டுன்ற ஒரு விஷயம் பண்ணாதான் அது நம்ம பார்க்குற ஒரு அப்ளிகேஷனாவே மாறும். இந்த மாதிரி இப்ப நான் ஒரு ஆமா, இப்ப அதுக்குன்ட்டு ஒரு செட் ஆஃப் டூல் இருக்கு. ஆமா, அதுக்கான ஒரு என்வரான்மெண்ட் இருக்குல்ல, அந்த பில்ட் பண்றதுக்கான என்வரான்மெண்ட். அஸ் எ டெவாப்ஸ் இன்ஜினியரா நம்ம தான் செட் பண்ணிருப்போம். செட் பண்ணி அதுல அந்த அப்ளிகேஷன் பில்ட் இதுதான் வந்து கீழ கொடுத்திருக்கீங்களான்னு கேக்குறேன். பில்டுக்கான டூல் தான் வந்து கீழ அந்த 8 டூல்ஸ். ஆமா, இந்த டாக்கர் இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ள அந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, சோ இந்த 8 டூலுக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு. இப்போதைக்கு ஐ ஹவ் given you ஐடியா. நம்ம பில்ட் பண்ண போறது இந்த பைப்லைன், அதுல இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம். அப்ப அந்த ஒரு டூல் பார்க்க போறோம் பாத்தீங்களா, அப்பயுமே ஐ கிவ் யூ தி எக்ஸ்பிளனேஷன். எதுக்காக இந்த இடத்துல இந்த டூல் வந்துச்சு, இது என்ன ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகுது, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். எனி அதர் டவுட்ஸ்? குரு, தயா? நோ கிளியரா? கிளியர். சரி, ஓகே. ஓகே கைஸ், ஸோ நம்ம வில் see you people in the next class. ஓகே, நான் ரெக்கார்ட் ஸ்டாப் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ? நாளைக்கு. ஓகே, பை பை.